ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, முக்கியமாக வந்து இந்த அஞ்சலி வந்து திருந்துவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வந்து திருப்பம் பண்ண மாட்டாங்க. பண்ண எல்லா பிரச்சனைக்கும் தான் வந்து இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆனால் வந்து இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட திருந்துற மாதிரி வந்து தெரியவே இல்லை. எவ்வளோதான் வந்து நம்ம தப்பு பண்ணாலே நம்மளை யாருங்க வந்து கேட்க போகிறது கிடையாது. முக்கியமாக வந்து இந்த இலக்கியா வந்து கேட்பாளா, இல்லை இந்த கௌதம், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதாவது பண்ணி தடுக்கலான்னு வந்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம அஞ்சலிக்கு பெரிய ஆப்பு தான் வந்து மாட்டுச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். என்னென்னு வந்து கேட்டிங்கனாக்கா, இந்த எள்நி கடையில் வந்து என்னாச்சு, அங்கே வந்து போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எள்நி கடைக்காரன் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஓடிட்டான். அப்போ தான் வந்து நம்ம மகேஷ் வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து என்ன பண்ணார், அந்த அஞ்சலியை வந்து வசமாக வந்து மாட்ட வச்சுட்டாரு. யாருக்கிட்டனாக்கா, நம்ம கார்த்திக் கிட்ட. நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணாருனாக்கா, இது என்ன, இது உங்கள் கையில் பணம் கேட்குறதுக்காக தான் திருப்பி இவன் வந்து ஒரு ஃபோன் வீடியோ காட்டி மிரட்டிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி கையில் இருக்க அந்த ஃபோனை வந்து வாங்குறாங்க. வாங்கி பார்த்தா வந்து ஃபோன் வந்து என்ன ஆகுதுனாக்கா, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. உடனே வந்து நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாருனாக்கா, அங்கேருந்து வந்து கிளம்புறாரு. இப்போ வந்து இதில் இருக்கிற வீடியோவை வந்து நம்ம பார்த்தே ஆகணும், என்ன பிரச்சனை நடக்குதுன்றதை வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அஞ்சலி வந்து அப்போ தப்பிச்சுன்னா சாமி, நம்மளை வந்து யாரும் எதுவும் கேட்க முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம அஞ்சலி வந்து நம்ம இலக்கியாவையும் நம்ம கௌதமி வந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானையும் வந்து போட்டுட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுனாக்க, நம்ம கௌதம் ஒரு பக்கம் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கார்த்திக் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அது வந்து விஷயம் யாருமே வந்து தெரியல. அவர் வந்து சரி எடுத்து இதை வந்து சார்ஜ் போட்டு வந்து பார்க்குறாரு. அந்த ஒரு டைமில் தான் வந்து அதில் இருக்க வீடியோ மொத்தத்தையும் வந்து பார்த்துட்றாரு. பார்த்ததுமே வந்து நம்ம அஞ்சலிக்கு என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறது வந்து தெரியல, இவர் பார்த்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணார், இதை பார்த்துட்டு ஒரு பக்காவாக பிளான் போட்டார். இந்த அஞ்சலியை வந்து வீட்டை விட்டு துரத்தணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து மொத்தமாக டைவர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடணும். இதுக்கு மேலே வந்து இவ கூட நம்ம வந்து உறவு கொண்டாடினா நல்லா இருக்காது. இவன் என் பொண்டாட்டியும் கிடையாது, நான் இவளுக்கு புருஷனும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெளிவாக வந்து தெரியப்படுத்த போகிறாரு நம்ம கார்த்திக். ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஏதாவது ஒரு தண்டனையை தான் வந்து தருவாங்க. ஆனால் என்ன தண்டனை தான் வந்து தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். இது தந்தால் நல்லாயிருக்கும், அது தந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் கட்டின புருஷனை கடத்தியிருக்கா, குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏமாத்திருக்கா, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து முட்டாளாக வந்து ஆக்கி வச்சிருக்கா. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம இவளை சும்மா விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம கார்த்திக் இந்த ஒரு முடிவை வந்து எடுக்கிறாரு. இவளை வந்து தாலியை பிடிங்கிட்டு வெளியே துரத்துறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைமில் இந்த அஞ்சலியை வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கணும். இவள் வந்து களி தின்னாதான் வந்து இவெல்லாம் வந்து ஒரு பாடத்தை வந்து கற்றுன மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து இன்னும் பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இந்த எஸ்எஸ்கே கூடயும் இந்த பைரவி கூடயும் போட்டு பிளான் போட்டு வந்து நம்ம இலக்கிய ஒழிக்க தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம கார்த்திக் வந்து திருந்துவாரா, இல்லை இந்த அஞ்சலியை வந்து மன்னிச்சு விட்டு திருப்பம் பொண்டாட்டியை வந்து ஏற்றுப்பாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.